ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காராச்சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த காராச்சேவ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கடையில் வாங்கினதுன்னு எல்லோரும் கேட்பாங்க. டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 ரெட் சில்லி சிவப்பு மிளகாய் வந்து 4 சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா 4 இல்லாட்டினா 5 உங்களோட ஸ்பைசி லெவலுக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க, முழு மிளகு. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க, 4 மிளகாய் வத்தல். இப்போ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி பேஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் நம்ம இப்போ வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்க்கணும். ஸோ நீங்கள் 2 கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுலில் வந்து 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரெக்டாக 1/2 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட வந்து காய்ச்சின எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்கள் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த காராச்சேவ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நான் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மாவு வந்து நல்லா நம்ம வந்து காராச்சேவுக்கு ஏற்றாப்பில் வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா மாவை இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து காராச்சேவ் அந்த அச்சில் போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், புளிஞ்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அச்சில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம காராச்சேவு அச்சை வந்து அடியில் வச்சுருங்க. அப்புறம் மேலே இந்த மாவு போட்டு அவ்வளோதான், நீங்கள் வந்து இதை போட்டுடலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், ஆனால் எண்ணெயெல்லாம் குடிக்காது. நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ டைரெக்டாகவே வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் புழிஞ்சு விட்டுறலாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், திருப்பி விட்டுறலாம். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே அப்படியே அதே டேஸ்ட்டு வந்து இந்த காராச்சேவில் கிடைக்கும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ இப்போ நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி 2 சைடு வந்து திருப்பி போட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். அவ்வளோதான், 2 சைடு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே வந்து நீங்கள் எடுத்துருங்க.
அவ்வளவுதான். சூப்பரான காராச்சேவ் வந்து நம்ம வீட்டிலே வந்து கம்மியான திங்ஸை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ எடுத்துருங்க எல்லா சேவையும். இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொருக்க வந்து நம்ம வந்து புழிஞ்சு விட்டுறலாம் மாவை. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக வந்து திருப்பி போடுறதுக்கு, இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பபுள்ஸ்லாம் வந்து போகணும். அப்போ தான் வந்து நல்லா குக்காக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக்லேயே வந்து லைட்டாக திருப்பி போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம். கடையில் போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. வீட்டில் வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கிட்ஸு வந்து கேட்டால் நீங்களே எடுத்து கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சடனாக யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்களே வந்து ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடையிலே வந்து இவ்வளவு டேஸ்ட்டாக காராச்சேவ் கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான். கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கரெக்டாக 4 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளவுதான். பாருங்கள், சூப்பரான காராச்சேவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் மறக்காமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காஃபி, டீ எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த சேவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.